பாஜகவின் வெற்றியை எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. இது இவிஎம் மிஷினில் கோல்மால் செய்து ஜெயிக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றன எதிர்க்கட்சிகள். இப்போது அவற்றுடன் இன்னொன்றை கூறி வருகின்றன. அவை இது பீகாரில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் செய்வதாக சொல்லுகின்றன. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் செப்டம்பர் இல்லை, அக்டோபரில் நடக்க இருக்கிறது. அங்கு அரசியல் கட்சிகளின் அதிரடி பிரச்சாரங்களால் சூடுபிடித்திருக்கும் தேர்தல் களத்தில் இந்திய தேர்தல் ஆணையமும் குதிக்க அங்கு ஏகத்துக்கும் அனலடிக்க தொடங்கியிருக்கிறது. மகாராஷ்டிர தேர்தல் முடிந்தது தொட்டே தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தொடர் சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சிகள். தற்போது பீகாரில் தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற சார் சிறப்பு தீவிர திருத்த பணியும் இப்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த பணியின் கீழ் தேர்தல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று பீகாரில் உள்ள 8 கோடி வாக்காளர்களின் ஆவணங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கும் வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தற்போதைய நிலையை தெரிந்து கொண்டு பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளும் பணி அடிக்கடி நடைபெறும். ஆனால் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது ஏற்கனவே இருக்கும் வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக கொள்ளாமல் முழுக்க புதிய வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியை குறிக்கிறது. பீகாரில் கடைசியாக 2003ஆம் ஆண்டு இந்தக்ஷு சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டது. 2003ஆம் ஆண்டு பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் வாக்காளர்கள் வீட்டுக்கு வரும் அலுவலர்களிடம் ஆவணங்களை காட்ட வேண்டிய அவசியமில்லை. தங்களது இருப்பை மட்டும் நிரூபித்து படிவத்தை பூர்த்தி செய்தால் மட்டும் போதும் என்றது தேர்தல் ஆணையம். 1987க்கு பின்னர் பிறந்தவர்கள் தங்களது ஆவணங்களை காட்ட வேண்டும். அதோடு 2003ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெற்றோர் பெயர் இல்லை என்றால் அவர்களது பிறப்பு விவரங்களை அறிவதற்கான ஆவணங்களை காட்ட வேண்டும். தேர்தல் ஆணையம் பீகார் மட்டுமல்ல, இந்த பணியை இங்கு தொடங்கி இந்தியா முழுவதும் நடத்தவிருக்கிறோம். கடந்த 20 ஆண்டுகளில் கிராமத்திலிருந்து மக்கள் நகரங்களை நோக்கி செல்வது அதிகமாகி இருக்கிறது. பலரும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ புலம்பெயர்ந்து வெளிமாநிலங்களுக்கு சென்றுவிட்டனர். ஆகவே இந்த சூழலில் வாக்காளர் பட்டியலை துல்லியமாக தயாரிக்க வேண்டியது எங்கள் கடமை. பீகாரை பொறுத்தவரை அண்டை நாடான நேபாளத்திலிருந்து கூட சிலர் ஊடுருவி உள்ளே வந்துவிட்டனர். வெளிநாட்டவர்கள் யாருக்கும் இந்திய தேர்தலில் வாக்களிக்க உரிமையில்லை. எனவே குடியுரிமையை உறுதி செய்யவே சில ஆவணங்களை கேட்கிறோம். இந்த பணியின் போது வெளிநாட்டவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் குறித்து குடியுரிமை சட்டத்தின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறது. இந்த பணியை மேற்கொள்ள பிறப்பு சான்றிதழ், பள்ளி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், அரசு ஊழியர்களுக்கான அடையாள அட்டை, பாஸ்போர்ட் உள்ளிட்ட 11 ஆவணங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். முக்கிய ஆவணங்களான ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆதார் அட்டையை கொண்டே பாஸ்போர்ட் பெறப்படுகிறது. ஆனால் பாஸ்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளும் தேர்தல் ஆணையம் ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ளாதது ஏன் என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகிறது. பீகார் அரசியல் பார்வையாளர்களோ தேர்தல் ஆணையத்தின் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணியில் சுமார் 4 கோடி வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய சூழல் எழுந்திருக்கிறது. பீகாரை பொறுத்தவரை 87% மக்கள் ஆதாரை மட்டுமே அடையாள அட்டையாக கொண்டிருக்கின்றனர். பெரும்பாலானவர்களுக்கு அங்கு பிறப்பு சான்றிதழ் கிடையாது. 40 முதல் 50% பேர் மட்டுமே பள்ளி சான்றிதழ்களை பெற்றிருப்பார்கள். பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அங்கு மிக குறைவு. குறிப்பாக பூர்வ குடிகளான பட்டியல் பழங்குடியின மக்களிடம் தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்கள் இருக்க வாய்ப்பில்லை. இதனால் அவர்களது வாக்குரிமை பறிபோகும் வாய்ப்பு அதிகம். தாங்கள் வழங்கிய வாக்காளர் அட்டையை கூட ஆவணமாக ஏற்றுக்கொள்ள தேர்தல் ஆணையம் மறுப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. அதேபோல குடியுரிமையை சரிபார்க்க ஆவணங்களை கேட்பதாக சொல்கிறது தேர்தல் ஆணையம். பீகாரில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்திருக்கும் இந்த பணி பல்வேறு சந்தேகங்களை கிளப்புகிறது. பீகாரின் எதிர்க்கட்சி தலைவரும் ஆர்ஜேடி கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பீகாரில் மட்டும், அதுவும் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக ஏன் இந்த பணி நடைபெறுகிறது? மோடி, அமித்ஷா, நிதிஷ்குமாரின் உத்தரவின் பேரில் இந்த பணியை மேற்கொள்கிறது தேர்தல் ஆணையம். ஏழை பட்டியல், பழங்குடி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகளை பறிக்க இந்த சதிவேலை நடைபெறுகிறது என்று கொந்தளிக்கிறார்கள்.
கடந்த ஜூலை 9ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை கண்டித்து காங்கிரஸ், ஆர்ஜேடி, இடதுசாரிகள் அடங்கிய எதிர்க்கட்சிகளின் கூட்டணி பிரம்மாண்ட பேரணி ஒன்றை நடத்தியது. அதில் கலந்து கொண்டு பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், சிறப்பு தீவிர திருத்தப் பணி என்பது மக்களின் வாக்குரிமையை மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் சேர்த்து பறிக்க பார்க்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துவிட்டது என்று பேசினார். சிறப்பு தீவிர திருத்தப் பணி பீகாருக்கு பிறகு அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கவிருக்கும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் தொடங்கி அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறவிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரோ பாஜகவினர் மேற்கு வங்கத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் வங்கதேச நாட்டை சேர்ந்தவர்கள் என்று தொடர்ந்து வதந்தி பரப்பி வருகின்றனர். இந்த சூழலில் குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி மேற்கு வங்கத்தில் உள்ள இஸ்லாமியர்களின் வாக்குரிமையை பாஜகவின் உத்தரவின் பேரில் பறிக்க நினைக்கிறது தேர்தல் ஆணையம். நேரடியாக மம்தாவிடம் மோதி வெல்ல முடியாத மோடி குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று குதித்திருக்கின்றனர். பாஜக தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தேர்தல் ஆணையத்தின் சாதாரண நடைமுறையை வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகின்றன, ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து ஜனநாயக திருத்த கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. காங்கிரஸ், ஆர்ஜேடி, திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருந்தன. இந்த வழக்கின் ஆர்ஜேடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல், தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை மூலம் குடிமக்கள் என்பதை நிரூபிக்கும் சுமையை வாக்காளர்கள் மீது ஏற்றி வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். மக்கள் தங்களது குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒருவரை நீக்குவதற்கு முன்பாக அவர் இந்திய குடிமகன் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபிக்க வேண்டும். மேலும் குடிமக்கள் என்று நிரூபிக்க ஆதார் அட்டை, 100 நாள் வேலை திட்ட அடையாள அட்டை, ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை என பொது பயன்பாட்டில் உள்ள எந்த ஆவணத்தையும் தேர்தல் ஆணையம் ஏற்க மறுப்பது பெரும் சிக்கலை உண்டாக்கியிருக்கிறது என்று வாதிட்டார். வாதங்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு வழங்கியுள்ள அதிகாரத்தின்படியே சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்கிறது தேர்தல் ஆணையம். இந்த பணியை பீகாரில் அவர்கள் தொடர்ந்து செய்யலாம். ஆனால் இந்த பணியை முன்கூட்டியே மேற்கொள்ளாமல் தாமதமாக தேர்தல் நெருங்கிய பிறகு மேற்கொள்வது ஏன்? குடியுரிமை தொடர்பான விவகாரம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் நிலையில் தேர்தல் ஆணையம் அதில் தலையிடுவது ஏன் என கேள்வி எழுப்பியது. இந்த கேள்விகளுக்கு ஜூலை 21ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்யவும், ஆணையத்தின் மனுவுக்கு மனுதாரர்கள் ஜூலை 28க்குள் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அடுத்த கட்ட விசாரணை ஜூலை 28ஆம் தேதியே நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் ஆதார், ரேஷன், வாக்காளர் அட்டைகளை அடையாள ஆவணங்களாக ஏற்றுக்கொள்ளுமாறும் தேர்தல் ஆணையத்துக்கு பரிந்துரைத்தது உச்சநீதிமன்றம். தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிதான் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட திட்டமிருப்பதாக அறிவித்திருக்கிறது. வரைவு பட்டியலில் பெயரில்லாதவர்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. வரைவு பட்டியல் வெளியாவதற்கு முன்பாக ஜூலை 28ஆம் தேதியே இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு பட்டியலிட்டதால் மனுதாரர்கள் தரப்பில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு இடைக்கால தடை கோரப்படவில்லை. தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய செயல்பாடுகள் பாஜகவின் வெற்றிக்கு மறைமுகமாக தேர்தல் ஆணையம் உதவுகிறதோ என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் கிளப்பியிருக்கின்றன. இந்த சந்தேகங்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் விளக்கம் அளிப்பதும், நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதும் தலைமை தேர்தல் ஆணையத்தின் தலையாய கடமை. இதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதித்துவிட்டால் முஸ்லிம் மக்களின் வாக்குகள் பறிபோகலாம். இதனால் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த சிறுபான்மை ஓட்டுகள் அவுட், பாஜகவுக்கு லக்.